ஹாய் எவ்ரிவன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 நாள் லீவ் இருக்குது அப்படிங்கிறனால தான் நம்ம வீடியோ போடலை. இருங்க ஒரே நிமிஷம். ஸோ அதனால தான் வீடியோ போடல, கோச்சுக்கு வேணாம். நேற்றே நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆன்சர் ஷீட்டு முன்னாடி பேஜ் காட்ட முடியாது, ஆல்ரெடி தமிழுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ 89 மார்க். அப்போ இதை பார்த்து நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம்? சென்டம் அடிக்க போகிறோம். இதை பார்த்து தான் நீ கற்றுக்கணும். ஒரு பையன்தான் இப்போ அனுப்பிச்சான், உடனே நான் மெசேஜ் பண்ணப்போ அனுப்பிச்சான். ரொம்ப நன்றி அவனுக்கு. அவன் பேர் எனக்கு தெரியல, சாரிப்பா. ஸோ என்ன இப்போ அப்படின்னா 89 மார்க்குங்கிறது கம்மி மார்க் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன மேட்டர்னா, என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு நீ அந்த தப்பு பண்ண மாட்டேங்கல. அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் உனக்கு சொல்கிறேன். சும்மா சென்டம் பேப்பர் காமிச்சு இப்படி எழுதுனா நல்லாயிருக்கும், அப்படி எழுதுனா நல்லாயிருக்கும்னு சொல்கிறத விட இப்படியெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறது தான் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுறதா மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இப்போ 1 மார்க் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க் கேட்குறாங்க. இந்த பையன் வந்து 11 தான் கரெக்டு. இதுதான் பிரச்சனையே. 1 மார்க்கில் நம்ம வந்து கோட்டை விட்றதுனால தான் நமக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து 1 மார்க்கில் வந்து கோட்டை விட்றாங்க. 14க்கு 14 அடிக்கிற மாதிரி நாளைக்கு காலையில் வீடியோ வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்ட் 2 மார்க்கு. ஒரு லைன் இருந்தாலே அவங்க மார்க் போட்டுடுறாங்க. அடுத்து வந்து போயம் காம்ப்ரிஹென்ஷன். ப்ரெசன்டேஷன் வந்து முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல, ஓரளவுக்கு தான் நமக்கு முக்கியம். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் அண்டர்லைன்லாம் பண்ணியிருக்கான் எல்லாமே. நீங்கள் பிளாக் எழுதியிருக்கான்னு நினச்சிக்காதான், இங்கில் தான் எழுதியிருக்கான். ஜெராக்ஸ் வந்த பேப்பர் இது, ஸ்கேன் காப்பினால அப்படி இருக்குது. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கதானா பென்சிலில் பண்ணிக்க. சும்மா நீ வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா இங்கிலீஷ்க்கு ஆல்ரெடி டைம் கிடைக்காது. ஒரு லைன் விட்டு எழுது, சரியா? சரி, அடுத்து இந்த மாதிரி ஏபி கொஷினுக்கு அப்ரிசியேஷன் கொஷின் கேட்டால் ஏ இங்கே எழுதிட்டு பிக்கு ஒரு லைன் விட்டுரு. ஓகே. அடுத்தது அப்ரிசியேஷன் கொஷின் எல்லாமே நம்ம நான் சொன்னது தான் புக் பேக் வரும். இதுலேயுமே ஒன்று விட்டான்னு நினைக்கிறேன். எஸ், 3 தான் எழுதியிருக்கான், 4 எழுதணும். ஸோ அடுத்து பஞ்சுவேஷன், கிராமர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், அந்த ரீஅரேஞ்சு அதான் வரும். இதில் வந்து பஞ்சுவேஷன் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் அவன் அட்டன் பண்ணிக்க 2 மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து சிம்பிள் சென்டென்ஸ், அது வந்து புக் பேக்கே கேட்டாங்க, அதனால் அட்டன் பண்ணிட்டான் போல். ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் வந்து 1 தப்புனால 1 மார்க் தான் கிடச்சிது. ஸோ இதிலவே மார்க் லூஸ் பண்ணிட்டான். அப்போ நீங்கள் கிராமர் பார்ட்டில் செலக்ட் பண்ணுற கொஸ்டின் ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா புக் பேக் தான் கேட்பாங்க. அண்டு ரீஅரேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுவேஷன், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லது. அடுத்து வந்து ரோட் மேப் வந்து பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்டு. ஆனால் நம்ம பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதி வச்சுருக்கான்னு பாருங்களேன். சிம்பிள் எழுதியிருக்கேன். வாக் ஸ்ட்ரைட், கிராஸ் தி பஸ் ஸ்டாப், டேர்ன் லெஃப்ட், வாக் அலாங் தி காந்தி மெயின் ரோட், வாக் ஸ்ட்ரைட், டேர்ன் லெஃப்ட். அதாவது இவன் தமிழ் மீடியம் பையனா என்னன்னு தெரியல, அவனுக்கு புரிஞ்ச இங்கிலீஷில் சிங்கிள் வேர்டு எழுதியிருக்கான். என்ன பண்ணி வச்சுருக்காங்க, 2 மார்க் கொடுத்துட்டாங்க. அதனால் நீ தயவு செய்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்லாம் கம்பேர் பண்ணிக்காத. தயவுசெய்து வந்து நீ வந்து 4 பாயிண்ட் நச்சுன்னு எழுது, கண்டிப்பாக உனக்கு 2 மார்க் கிடைக்கும். இது மட்டும் கிடையாது, எல்லாமே தான். ஸோ அடுத்து பார்ட் 3 செக்ஷன் 1 5 மார்க்கு. 5 மார்க் வந்து இவன் சினாபிசிஸ் போட்டு எழுதியிருக்கான். ஆக்சுவலாக சினாபிசிஸ் கிடையாது, சம்மரி மாதிரி எழுதியிருக்கான். சினாபிசிஸே போடலை. அப்போ நேம் ஆஃப் தி லெசனு, ஆத்தர், தீம், இந்த மாதிரி தான் நீங்களும் எழுதணும். ஆனால் ஒரு 5 மார்க் வந்து பேராகிராஃபாக எழுதுறது தான் நல்லது. ஓகேவா? இவன் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னா 4 மார்க் போட்டாங்க. என்னென்னா அடித்தல் திருத்தல் பண்ணிக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். நீங்கள் தப்பானாலுமே அடிக்காத மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணுறதுலாம் அடிச்சிடந்தான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் 4 மார்க். இல்லைனா அவனுக்கு அசால்ட்டாக 5 மார்க் கிடச்சிருக்கும். நீங்கள் சம்மரி மாதிரி எழுதலாம், பேராகிராஃப் மாதிரி எழுதலாம், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து பேராகிராஃபாக எழுதுங்க. பேராகிராஃபாக எழுதுனா நீ வந்து ஒரு 3 லைன் இங்கே எழுதிட்டு இங்கேருந்து இந்த 3 லைன் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடு. அதுக்குன்னு இன்ட்ரோடக்ஷன் ஹெட்டிங் போட்டுறாத. 3வது லைன்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 லைன் 18 லைன் எழுதுனீங்கன்னா 2 பக்கம் போயிடும். ஸோ அது போதுமானது. 1.5 பக்கம் 2 பக்கம் போயிடும். ஸோ அடுத்து வந்து பேராகிராஃப் வந்து 2 பேராகிராஃப்னால ஸோ எழுதியிருக்கான். 2வது பேராகிராஃப்க்கு 5 மார்க் கிடச்சிருச்சு. ஏன்னா அடித்தல் திருத்தலே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க 5 மார்க் போட்டாங்க. இருந்தும் அதில் அடித்தல் திருத்தல் இருக்குது, இருந்தாலும் கண்டென்ட் இருக்கனால 5 மார்க் போட்டாங்க. மாரல் எழுதிருங்க, மறந்துட்டு பாருங்கள் சொல்கிறேன். மாரல் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது செக்ஷன் 2 போயம் பேராகிராஃபு. இதுவும் நேம் ஆஃப் தி போயம், ஆத்தர், இந்த மாதிரி பாரு, இந்த மாதிரி அடிச்சு எழுதாதுங்கிற. நேம் ஆஃப் தி போயட்னு எழுதலாம், ஆத்தர் எழுதலாம், ஏன் அடித்தான்னு தெரியல. அண்ட் இன்ட்ரோடக்ஷனு இந்த மாதிரி எழுதுறத விட நீங்கள் பேராகிராஃபாக எழுதுறது நல்லது. இப்போ எப்படி நான் பேராகிராஃப் எழுத சொன்னால் அந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் வந்து மாரல் எழுதிடுங்க. எதுக்கும் 5 மார்க் கொடுத்துட்டாங்க, பிரச்சனையே கிடையாது. ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன், இது எழுதுறது நல்லது. 2 பேராகிராஃப் எழுதாத, போய்ட்டு டிவைஸ் எழுதுறது நல்லது. ரைமிங் வேர்டு இந்த செஷனில் இந்த கொஷின் எழுதுறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் எழுதுறது நல்லது. பேராபேஸில் எழுதி மாட்டிக்காத. அடுத்தது செக்ஷன் 3. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காம்ப்ரிஹென்ஷன் நினைக்கிறேன். ஆமாம், கோஹண்ட் ஆர்டர் அட்டன் பண்ணிடாத, வீணாக போய் மாட்டிக்க போகிறேன். 6 சாய்ஸில் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். 5 கேள்விக்கு 5 ஆன்சர் அங்கேயே இருக்கும், படித்து பார்த்து எழுதிடு, பிரச்சனை கிடையாது.
அடுத்தது நோட்டீஸ் ரைட்டிங் 5 மார்க் கிடச்சிருச்சு. ஏன்னா ஃபார்மேட் கரெக்டாக இது புக் பேக் நோட்டீஸ் ரைட்டிங் தான். உங்கள்கிட்ட சொன்ன புக் பேக்கில் இருக்கிற நோட்டீஸ் ரைட்டிங்காவது பார்த்துட்டு போங்கன்னு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் கூடாது. ஆடிட்டோரியம் எழுதுறதுக்கு ஆக்டர்னு எழுதிட்டான் போல், அதனால் கட் பண்ணி விட்டாங்க. இருந்தாலுமே அவங்க மார்க் போட்டாங்க 5 மார்க்கு. ஸோ நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணாதீங்க. நோட்டீஸ் ரைட்டிங் ஒரு பாக்ஸ் போட்டு ஃபார்மேட் பார்த்துக்க எப்படி, இதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டுருவோம், பயப்படாதீங்க. 5 மார்க்கு சரிங்களா. ஸோ அடுத்து சம்மரி ரைட்டிங். இதுக்கு வந்து பாருங்கள் எல்லாமே கரெக்டு. ரஃப் காப்பிக்கு எழுதி அடிச்சு விட்ருக்கான், இன்டர்நெட்டுன்னு எழுதியிருக்கான் டைட்டில். அதுக்கப்புறம் ஃபேர் காப்பியில் 4 மார்க் தான் போட்டிருக்கான். என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே கொஷின் மார்க்னு என்னமோ போட்டிருக்கிறான், எதுக்குன்னு தெரியல. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பண்ணுறதுனால தான் அவங்க மார்க் கம்மி பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாமா. ஒரு 7 பாயிண்ட் எழுதியிருக்கான் பாருங்கள். 10 பாயிண்ட் எழுதியிருக்கான். இட் இஸ் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேம். ஐ லைக் டு ப்ளே செஸ். ரீசென்ட்லி வேர்ல்டு செஸ் சாம்பியன் கேம் ஹெல்ட் இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி வந்து பிக்சரில் என்னெல்லாம் தோணுதோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் பிக்சர் வியூ. பிக்சர் எக்ஸ்ப்ரெஷன் அதில் இருக்கிறது மட்டும் எழுதுறது கிடையாது, நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதை தான் அவன் பண்ணியிருக்கான் சரிங்களா. அவனை பற்றி எழுதியிருக்கிறான், அவன் என்ன பிடிச்சதோ அதை பற்றி எழுதியிருக்கிறான். ஸோ அந்த கேமை பற்றி எழுதியிருக்கான். ஸோ அதை நீங்கள் மீன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஒரு 5 பாயிண்ட் இருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க. 10 பாயிண்ட் எழுதியிருக்கான், இருந்தாலும் 5 மார்க் கிடச்சிருச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க் தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது எந்த மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ இருக்குது, அதில் காட்டுறேன். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா அட்ரஸ் எழுதலன்னு தோணுது, அதனால தான் நினைக்கிறேன். அண்ட் இமெயில் ஐடி சில கடைகளுக்கு போட்டிருப்பாங்க. அண்ட் மீதியெல்லாம் ஓகே, அதை டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருக்கானான்னு தெரியல, லோ ப்ரைஸுன்னு தான் போட்டிருக்கான். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து போடணும், அப்போ தான் ஒரு 5 மார்க் கிடைக்கும். ஓகே, கம்மி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷ்லலாம் கம்மி பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோட் ஃபார் மெமரி. இது வந்து போயமு, அதனால் 4 மார்க் 5 மார்க் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக 3 லைன் எழுதியிருக்கான். ஆமாம், ஒரு லைன் விட்டான்னு நினைக்கிறேன், அதனால் 3 மார்க்கு. இங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஹென்ரி வேன் டெக் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே எழுதுனா போதும். அண்டு ஒரு 5 லைன் கரெக்டாக எழுதிங்கன்னா 5 மார்க். ஏன்னா போயம்லாம் கை வைக்க மாட்டாங்க. அடுத்து பார்ட் 4. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் நினைக்கிறேன். ஆமாம், காம்ப்ரிஹென்ஷனுக்கு 7 மார்க் தான் போட்டிருக்காங்க, 8 மார்க்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா கடைசி கொஸ்டின் என்னமோ பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன்னா எப்படி எழுதணும்னா நீங்கள் வந்து அவன் கேட்குற கேள்விக்கு தான் கரெக்டாக படித்து பார்த்து எழுதணும். தேவையில்லாத இன்னொரு லைன் வந்து சேர்த்து எழுதக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட், அதனால தான் அவனுக்கு 1 மார்க் போயிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. டெம்பஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி எழுதியிருக்காப்புல. சப்ளிமெண்ட்ரிக்கும் இதே மாதிரி தான். டெம்பஸ்ட்டு, தீமு, ஆத்தர், இந்த 3மே நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி நேமு, தீமு, ஆத்தர் எழுதிட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு சினாப்சிஸ் போட்டு எழுதுனாலும் கரெக்டு தான், பேராகிராஃபாக எழுதுனாலும் கரெக்டு தான். பேராகிராஃபாக எழுதுறது பெட்டர். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஹைலைட்டே. கேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி கேரக்டர்ஸும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃபாக ஆரம்பிங்க, சூப்பராக இருக்கும். இவன் அடித்தல் திருத்தல் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் அவங்க மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்குமே 8 மார்க் போடல, 7 மார்க் தான் போட்டிருக்கான். இந்த பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும். அடித்தல் திருத்தல் 1-2 இடத்துல பண்ணலாம், ஆனால் பேப்பரே அடித்தல் திருத்தலாக இருக்கும்போது நமக்கு வந்து இருந்தும் மார்க் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். பப்ளிக்கில் அள்ளி வீசுவாங்கன்னு தான் உங்களுக்கு இப்போ நினப்பு வந்திருக்கு. இருந்தாலும் அசால்ட்டாக இருக்க வேண்டாம். இங்கிலீஷ் மாதிரி சப்ஜெக்டில் நல்லா 95 எடுக்கணும், அப்போ தான் டோட்டல் வரும். ஸோ அதனால் எல்லாமே அட்டன் பண்ணி எல்லாமே வந்து ஸ்மார்ட்டாக எழுதுனீங்கன்னா மார்க் கிடைக்கும். அடித்து மட்டும் எழுதாதீங்க. உள்ளே வந்து பேராகிராஃப் கூட படித்து பார்க்க மாட்டாங்க. அது வந்து அந்த ப்ரெசன்டேஷன்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து இங்கிலீஷ்லாம் பயப்பட வேண்டாம். அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோ போடலை. நீங்கள் படிச்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் வீடியோ வரும். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்குமே போய் சேரும் இது. தேங்க்யூ.